டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழையின் காரணமாக தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெல் மூட்டைகள் சேதமடைந்து நெல்மணிகள் முளைக்க துவங்கியுள்ளது. இந்த நிலையில் நெல் மூட்டைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என பட்டுக்கோட்டை சாலையில் அமர்ந்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, வணக்கம். தொடர்ந்து இந்த டெல்டா பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையால தஞ்சை மாவட்டத்தில் எவ்வளவு நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத தொடர்ந்து நம்ம காட்சிப்படுத்தி வருகிறோம். தற்பொழுது விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? இதனால அங்கு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டு இருக்கிறதா? என்ன நிலவரம்? வணக்கம். தற்போது தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் விவசாயிகள் பட்டுக்கோட்டை சாலையை வழிமறித்து சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய இந்த கோரிக்கை என்பது, கடந்த ஒரு வார காலமாக நாங்கள் நெற்களை நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரத்தநாட்டில் இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையத்தில் வைத்திருக்கிறோம். ஆனால் தற்போது வரை எங்கள் நெற்களை யாரும் எடுக்கவில்லை. இதன் காரணமாக இந்த 2 நாட்களில் பெய்த கனமழையின் காரணமாக நெல்லுகளெல்லாம் முளைக்க துவங்கி இருக்கிறது. எனவே உடனடியாக எங்கள் நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். டெல்டா மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. குறிப்பாக இந்த வருடம் மகசூல் அதிகரித்து காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு சராசரியாக 8000 ஹெக்டேர் ஏக்கருக்கு குறுவை சாகுபடி மட்டுமே தஞ்சை மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. 299 நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக இந்த நெற்கள் விவசாயிகளிடமிருந்து அரசு வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தொடர்ச்சியாக இந்த வருடம் மிகப்பெரிய அளவுக்கு மகசூல் வந்திருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் தண்ணீர் இந்த வருடம் மிகப்பெரிய அளவிற்கு தாராளமாக விவசாயிகளுக்கு கிடைத்ததன் காரணமாக மிகப்பெரிய அளவிற்கு விவசாயம் இந்த பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. அதாவது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் 2 மடங்கு அதிகமாக மகசூல் கூடியிருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துக் கொண்டிருந்த நிலையில், கடந்த ஒரு வாரமாக பெய்த மழையின் காரணமாக பல இடங்களில் அதாவது வயலிலே நெற்களை அறுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. தண்ணீர் அந்த அளவுக்கு தேங்கி இருக்கிறது. கடந்த வாரங்கள் அறுத்தவர்கள் எல்லாம், அதாவது நெல்லை அறுத்தவர்கள் மழையின் காரணமாக தார்பாய் உள்ளிட்டவர்களை போட்டு அவர்கள் மூடி வைத்தாலும் கூட மழை அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியாது தார்பாயை. எனவே அதையும் தாண்டி முளைக்கவே துவங்கிவிட்டது. முளைக்கப்பட்ட நெல்லை விற்பனைக்கோ அதே போல அரசோ எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எனவே எங்கள் நெற்களை நாங்கள் எப்படி உங்களிடம் விற்பது? தற்போதே நெல் முளைத்து விட்டது. உடனடியாக எங்களுடைய நெற்களை கடந்த சனிக்கிழமை முதலே அதிகாரிகள் யாருமே இங்கு வரவில்லை. சனிக்கிழமை முதலே நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை. எனவே அதாவது ஒரு நாளொன்றுக்கு 1000 மூட்டைகள் மட்டுமே வாங்குவதாக அவர்கள் சொல்கிறார்கள். அதையும் தாண்டி வாங்க வேண்டும். ஏற்கனவே 800 மூட்டைகள் வாங்கப்பட்ட நிலையில் அமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவித்தபடி நாளொன்றுக்கு 1000 மூட்டைகள் ஒரு கொள்முதல் நிலையத்தில் வாங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதிலும் 17% ஈரமான நெல் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் கூட அதையும் தாண்டி ஈரப்பதம் என்பது அதிகமாக காணப்படுகிறது. அந்த 2 நாட்களில் பெய்த கனமழையின் காரணமாக தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 4 டெல்டா மாவட்டங்களிலும் குறுவை சாகுபடி அமோகமாக இருந்தாலும் கூட அந்த நெற்களை வாங்குவதற்கு தொடர்ச்சியாக அதிகாரிகள் காலதாமதம் செய்கிறார்கள். இதன் காரணமாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த நெல் கொள்முதல் நிலையங்களே நெல் அதிக அளவு தேங்கி இருப்பதன் காரணமாக இங்கே முளைத்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் இரவும் பகலுமாக அந்த நெற்களை பாதுகாக்க நாங்களும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே உடனடியாக எங்கள் நெல்லை எடுங்கள் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் வடிவாக போராடியவர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தஞ்சை, பட்டுக்கோட்டை முக்கியமான சாலையாக இருக்கக்கூடிய ஒரத்தநாட்டில் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரசு சார்பில் வட்டாட்சியர் அவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். காவல்துறையிடம் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அதாவது சாலை மறியல் கைவிட வேண்டும், உங்கள் நெல் வாங்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி.